இன்னைக்கு நம்ம வந்து டப்ளின் ஜூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு பெரிய டைகர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதை பற்றின வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ரொம்ப மேசிவாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஜிராஃபும் ஜீப்ராவும் கலந்த ஒரு ஃபீச்சர். டப்ளின் ஜூ போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டப்ளின் சிட்டிலேருந்து வந்து நிறைய பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பார்க்குன்ற ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா ஷார்ட் வாக் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லூவாஸ் ட்ராம் பிடிக்கலாம், ரெட் லைனு. அதை பிடிச்சி வந்து அது வந்து டால்கேட் ஆர் சாகாட் போகிற ட்ராம் பிடிச்சி நீங்கள் ஹியூஸ்டன் ஸ்டேஷனில் இறங்கிடணும். ஹியூஸ்டன் ஸ்டேஷன்லேருந்து வந்து 15 மினிட்ஸ் வாக்கு தான் அந்த டப்ளின் ஜூ. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டார்ட் ட்ரெயின், கம்யூட் ட்ரெயின் பிடிக்கலாம். பிடிச்சி ஹியூஸ்டன் ஸ்டேஷன் இறங்கிட்டு அதே தான் அங்கேருந்து வந்து ஃபீனிக்ஸ் பார்க்குக்கு வந்து 15 மினிட்ஸ் வாக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பைக்கை கூட ஹையர் பண்ணிக்கலாம். டப்ளின் சிட்டியில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓன் காரை வந்து எடுத்துக்கிட்டு டைரெக்டாக ஜூக்கு போகலாம். நிறைய பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும் அங்கே உங்களுக்கு. டப்ளின் ஜூ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேனை இருக்கும். இதுதான் வந்து இந்த பொம்மை கடை. ஸோ இங்கே நீங்கள் நின்றீங்கன்னா வந்து ஜூ சுற்றி பார்க்க முடியாது, போயிட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கி தரலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இங்கே அவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க. ஸோ அது உங்களோட ஜஸ்ட் ஹெட்ஸ்அப்காக சொல்கிறேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. டப்ளின் ஜூவோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா €20 ஒரு அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3லேருந்து 15 வயசுக்குள்ள வந்து €15. 3 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கன்செஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி டிக்கெட்டாக வாங்குறது பெட்டர். 2 அடல்ட்டு 2 சில்ட்ரனுக்கு வந்து €65, 2 அடல்ட்டு 3 சில்ட்ரனுக்கு €76. அந்த நாங்கள் வந்து ஃபேமிலி டிக்கெட் தான் எடுத்தோம். அது கொஞ்சம் சீப்பஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி டிக்கெட்டு வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம். டப்ளின் ஜூ அஃபிஷியல் சைட் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் உங்களோட இதுக்கு வந்துடும், மெயில் ஐடிக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டில் போய் டேரெக்டாக வாங்கணும். இங்கே வந்து ஆனுவல் பாஸும் இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஜூக்கு வந்து போகிறவங்களா இருந்தால் ஆனுவல் பாஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நிறைய ப்ரைஸஸ் வேரி ஆகும் மெம்பர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்டவங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து குரூப் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஜூவோட ஓப்பனிங் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் டெய்லியே. அதே மாதிரி வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே வந்து ஏஷியன் லைன். ஸோ எடுத்த உடனே லைன் பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே அப்படியே போய் பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்தோம், இல்லை. ஸோ இந்த கிளாஸ்குள்ளே இருக்கான்னு பார்த்தோம், அங்கேயுமே வந்து இல்லை. ஸோ பெரிய பல்ப் வாங்கணும் உள்ளே நுழைஞ்சோடனே. இதுவரை 20 மணி நேரம் தூங்குமா ராஜ வாழ்க்கையில். ஆனால் இது 20 மணி நேரம் எங்கே போய் எந்த பதர்களை தூங்குதுன்னு தெரில. ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு வந்து அதை பார்க்க கொடுக்கணும் இல்லை. அடுத்தது நம்ம லைனோட க்ளோசஸ்ட் கசின் பிரதரான டைகரை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் டைகர் கிடையாது, ஐ மீன் பெங்கால் டைகர் கிடையாது. இது வந்து சைபீரியன் டைகர். இந்த டைகரை தான் நான் பார்த்ததே கிடையாது. இதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஏன்னா இது வந்து உலகத்திலேயே பெரிய கேட் வகையை சேர்ந்தது. ஸோ லைனை விடவே பெருசு. டைகரில் இருக்க எல்லா வகையிலுமே இந்த டைகர் வகை தான் பெரிய டைகர். ஆக்சுவலாக மேல் டைகர் பார்த்தீங்கன்னா இது 3 மீட்டர் கிட்டத்தட்ட வளரும். 300 kgs கிட்டத்தட்ட இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருந்ததுன்னு பாருங்கள். நான் வந்து நேரடியாக பார்க்கும்போது அப்படி இருந்து எனக்கு ஆவணம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் டைகர் பார்த்துருக்கேன் வேறு ஜூவில். பட் இந்த அளவு பெரிய டைகர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பயங்கர மேசிவாக இருந்தது பார்க்குறதுக்கே இது. ஸோ ஃபீமேல் டைகர் பார்த்திங்கன்னா 175 கிலோ கிட்டத்தட்ட வந்து வளரும். ஆனால் மேல் டைகரோட கம்மியான லென்த்தில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த டைகர் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ரஷ்யாவில் வந்து நிறைய காணப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா சைனா, நார்த் கொரியாவில் வந்து கொஞ்சம் அளவில் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு டைகரை பற்றி எல்லா டைகருக்குமே என்னென்னா, டைகரோட ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்ல, இது ஒவ்வொரு டைகருக்குமே யூனிக்கான ஸ்ட்ரைப்ஸாக இருக்குமா. எப்படி நம்ம கைரேகை இருக்கோம் ஹியூமன்ஸில், அந்த மாதிரி டைகர்ஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதை வச்சு சயின்டிஸ்ட்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த டைகரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது யூனிக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சைபீரியன் டைகர் பார்த்திங்கன்னா இதோட பாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஸ்னோவில் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணும், ஓடும். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஃபர்ருமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் குளிரை நல்லா தாங்கும். இது கிட்டத்தட்ட வந்து -40 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் குளிர் தாங்கக்கூடிய வந்து தன்மை இருக்குது இந்த டைகருக்கு.
இன்னும் கேட்டிங்கன்னா இந்த வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விம்மர்ஸ் இந்த டைகர். இது வந்து 15 வருஷம் கிட்டத்தட்ட வாழும். இதில் வாழ்கிறது, ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறது. இந்த மாதிரி வந்து ஜூவோ இல்லை கேப்டிவிட்டியில் வளர்றது வந்து ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட வாழும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சைனீஸ் தோலை அப்படின்னு ஒரு வகையான நரியை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து நரின்னு சொல்லலாம், காட்டு நாயின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து இந்தியா, அதுக்கப்புறம் ஏஷியாவில் இருக்க காண்டினென்ட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரியில் வாழுது. இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 20 கிலோ வரைக்கும் இருக்குமா. அதே மாதிரி நிறைய வந்து ஃபர்ருமே இருக்கும் இதுக்கு. இதோட ஃபர்ரு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அனிமலோட ஒரு யூனிக்கான பிஹேவியர் என்னென்னா இதோட வோக்கல் சவுண்டு தான். அது எப்படின்னா விசில் அடிக்குமா, ஸ்க்ரீம் பண்ணுமா, அதுக்கப்புறம் அந்த கிளக் கிளக்னு ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியும் சவுண்டு கொடுக்குமா. இது எல்லாமே வந்து வேட்டையாடும் போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா. அதே மாதிரி அன்றைக்கி நாங்கள் போயிருக்கும்போது இந்த ஜூவில் வந்து ஒரு நல்ல விஷயம் நாங்கள் என்ன பார்த்தோன்னா, குழந்தைங்களை நல்லா ஒரு எங்கேஜாக வச்சுருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஆளுங்க நிற்கிறாங்க. அங்கே இவங்க கையில் வந்து ஒரு நோட்டு மாதிரி கொடுத்துட்றாங்க என்ட்ரன்ஸ்லேயே. அந்த நோட்டில் வந்து அந்தந்த செக் பாயிண்ட்டில் ஒரு இதுக்கு வந்து இவங்க ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு சீல் மாதிரி வாங்கிக்கிறாங்க. இதில் எல்லா சீலும் இவங்க வாங்கிட்டாங்கன்னா, எல்லா செக் பாயிண்ட்டும் கலந்து முடிச்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஆன்சர் பண்ண இதில் இந்த புக்கில் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கடைசியில் எக்ஸிட்டில் போகும்போது ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி ஆர்வமாக வந்து நடக்கவும் செஞ்சாங்க இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஒராங்குட்டான்ஸ், இந்த ஒராங்குட்டான்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு குரங்கு ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா வந்து போர்னியோ, அதுக்கப்புறம் சுமத்ரா தீவுகளில் வந்து நிறைய காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் மங்கி வகையை சேர்ந்தது, ஏப் வகையை சேர்ந்தது. ஒன் ஆஃப் தன்னு சொல்கிறத விட இதுதான் இன்டெலிஜென்ட் ஏப்னே சொல்லலாம் இருக்கிறதுலையே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றின வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸில் இதுதான் முதல்லன்னு சொன்னோம். ஏன்னா இது வந்து இன்செக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்டை பிடிக்கிறது டூல்ஸ், குச்சி மாதிரி வச்சு அதை வச்சு அப்படி நோண்டி இன்செக்ட்ஸை பிடிக்கும். இப்போ மழை பெஞ்சதுன்னா வந்து பெரிய லீவ்ஸ் வச்சு வந்து அம்பர்லா மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ இது வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏப்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரங்குட்டான் இருக்குல்ல, இது வந்து பயங்கர தனாவட்டாக உட்காந்துருந்துங்க. இது பார்க்கறதுக்கே வந்து செம்ம நெக்கில் உட்காந்துருந்தது. அதான் நான் யோசித்தேன், இது கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்தா இதெல்லாம் இவ்வளோ தனாவட்டாக உட்காராது. ஸோ தப்பிச்சுது. நீ எப்படி ஏற்படி வாங்க போற, எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பார்க்குற. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்னடா இது ஒராங்குட்டான் மாதிரி உட்காந்துருக்க அப்படின்வாங்க. இப்போதான் தெரியுது அதோட அர்த்தம். ஒரு மாதிரி சிடுன்னு உட்காந்துட்டு ஒரு மாதிரி நெக்கில் தெனாவட்டா என்ன சொன்னாலும் கேட்காத மாதிரி உட்காந்து மாதிரி தான் இருந்தது இந்த ஒராங்குட்டான் உட்காந்து ஸ்டைலு. இந்த அனிமல் பேர் வந்து லெமூர். இது ஒரு காமனான அனிமல் தான். ஆனால் நீங்கள் திட்டுறது எனக்கு நல்லாவே கேட்குது. என்னடா அங்கே தெரியுது, ஒன்றுமே தெரியலடா அப்படின்றீங்க. பட் இது தொங்கிட்டே இருந்தது தான் இருந்தது ரொம்ப நேரமாக. அது வந்து இறங்கவே இல்லை அந்த இடத்த விட்டு. என்னத்த பண்ணுறது. பட் ஸ்டில் இவ்வளோ தாங்க கிடச்சிதுன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இது ஸ்னோ லெப்பர்டு. இது வந்து பயங்கரமாக மவுண்டைன் கிளைம் பண்ணும். இது பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் இந்த லெப்பர்டை. இது வந்து ரெட் பாண்டா. இது பார்த்தீங்கன்னா வந்து சைனா, அதுக்கப்புறம் ஹிமாலயாஸில் வாழும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரீல தான் தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணும். மேலேயே தான் தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிறது வந்து சீல். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தது உள்ள. இது வந்து ஒரு மரைன் மேமல். இது வந்து ஒரு கார்னிவோரஸ் மோஸ்ட்லி. சில சீல்ஸ் வந்து ரொம்ப பெரிய சீல்ஸ் ப்ரீடுமே இருக்குது. அது வந்து எலிஃபண்ட் சீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 20 feet கிட்டத்தட்ட வளரும். 8000 kgs கிட்டத்தட்ட வளரும். பட் இந்த சீல் வந்து நார்மல் சீல் 5 feet மேக்ஸிமம் வளரும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ளேஃபுல் அனிமல். பயங்கரமாக விளையாடும், பழகும் மக்கள் கூட. ஸோ இது நாங்கள் வந்து நிறையவே பார்த்தோம் இந்த ஜூவில். ஸோ லக்கிலி நாங்கள் வந்து போகிற டைமில் நிறைய வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸோட மியூசியம் மாதிரி ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டைனோசரோட எலும்பு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. டீரெக்ஸோட எலும்பு கூடியது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செத்து போன அனிமல்ஸ். இப்போ எக்ஸ்டிங் கிடையாது, பட் ஸ்டில்
இறந்து போன அனிமல்ஸோட மாடல்ஸ், அதோட ரியல் தோல் அதெல்லாம் வச்சு ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா வந்து இந்த அனிமலாம் உயிரோடு இருக்குது, ஓகே ஃபைன், இதெல்லாம் அழியலன்னும். பட் ஸ்டில் ரைனோசரஸ் வந்து அழியக்கூடிய தருவாயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வைல்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மேபி வந்து டைகரையும் இங்கே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை வைக்கக்கூடாது, உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை. ஸோ பட் ஸ்டில் ரொம்ப பாவமாக இருக்குது இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது. ரைனோசரஸ்லாம் வந்து நிஜமாலே வந்து ஒயிட் ரைனோசரஸ்லாம் சுத்தமாக அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜம்போ அவரை பார்த்தோம். ஸோ லார்ஜஸ்ட் மேமல் இன் தி எர்த். சூப்பராக இங்கே வந்து ஏதோ செட்டப்லாம் பண்ணி விளையாட வச்சுருந்தாங்க. எல்லா ஜூலையுமே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் காமனாக வச்சுருப்பாங்க யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேயுமே நாங்கள் மிஸ் பண்ணல, எலிஃபெண்ட்டை பார்த்தோம், செம்ம ஜாலியாக இருந்தது. நம்ம கிட்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த அனிமல் பேர் வந்து பாங்கோ. இதுக்கு முன்னாடி நான் இந்த அனிமலை பார்த்ததில்லை. இது ஒரு வகையான ஒரு ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மான்னு சொல்லலாம். இது வந்து ஆப்பிரிக்காவில் வந்து வாழும், மோஸ்ட்லி கென்யா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய அனிமல். ரொம்ப ஷையான அனிமல், அதனால் இது வந்து ஜூலெலாம் வந்து கேப்டிவிட்டியில் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். பட் ஸ்டில் செவரல் ஜூஸில் வந்து இது பராமரிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மேசிவாக இருந்தது பார்க்குறதுக்கு, அப்படியே பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ பெருசாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 3.5 4.5 ஃபீட் வரைக்கும் ஷோல்டர்ஸில் வந்து ஹைட் வளரக்கூடிய அனிமல் இது. இதோட ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது ஆக்சுவலாக. இதுதாங்க ஒகாப்பி. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. இல்லை ஐயோ, நிஜமாக இதாங்க பேர் அதுக்கு. இந்த அனிமலோட பேர் ஒகாப்பி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்காவில் வந்து வாழக்கூடிய அனிமல். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டில் வாழும். இதுவுமே ரொம்ப ஷையான அனிமல். இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு யூனிக் லுக் உடைய அனிமல்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிராஃபும் ஜீப்ராவும் கலந்த ஒரு ஃபீச்சர் மாதிரி இருக்கும் இந்த அனிமல் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் டு ஜிராஃப். இதோட டங்குமே பார்த்தீங்கன்னா ஜிராஃபோட டங் மாதிரி லென்த்தாக இருக்கும், நெக்குமே லென்த்தியாக இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6.6 ஃபீட் வரைக்கும் வளரும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் லுக், யூனிக் லுக், அழகான ஒரு அனிமல்னு சொல்லலாம். அப்புறம் எல்லா ஜூலையும் இருக்கிற மாதிரி காட்டு பன்னிகள், ஆமைகள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சில்வர் பேக் கொரில்லா. ஸோ இது வந்து பிக்கஸ்ட் ஏப்புன்னு சொல்லலாம். இது வந்து ஹைட் வந்து 6 ஃபீட் கிட்டத்தட்ட வளரும். வெயிட்டுமே வந்து கிட்டத்தட்ட 500 பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட வளரும். ரொம்ப ஒரு பெரிய ஏப்பு, பிரில்லியண்ட்டான ஏப்புன்னு சொல்லலாம். ரொம்ப மஸ்குலரான ஒரு அனிமல், ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அனிமல் கூட. இதை வந்து ரொம்ப கிட்ட நெருங்கி இது பண்ண முடியாது. ரொம்ப நிறைய அட்டாக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் கூட. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அனிமல் கிட்ட. ப்ளஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து வேட்டையாடப்படுது ஆப்பிரிக்காவில். ஆனால் ரொம்ப நாங்கள் இது பார்க்கும்போது இந்த பெரிய கொரில்லா மட்டும் இல்லை, பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய குட்டி கொரில்லாவும் வந்து இருந்தது. அதுவும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது இந்த சில்வர் பேக் கொரில்லா. ரொம்ப மேசிவாக இருந்தது, பெரிய கொரில்லா இது நாங்கள் பார்த்தது. இதுவுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ கிட்ட கொரில்லாவை. டப்ளின் ஜூ பிரயாணம் இனிதே முடிந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பல அனிமல்ஸ் பார்த்தோம். தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இது வரைக்கும் பார்க்காத அனிமல்ஸ்லாம் நான் பார்த்தேன். சைபீரியன் டைகர் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து கொரில்லா பார்த்தேன். பட் ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புது இடமா இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் டப்ளின் வந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். குழந்தைகளும் கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா நிறைய மங்கீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அழகழகான அனிமல்ஸ் நிறைய இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்தால். திருப்பி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் பாய்.